சொல்லணும்னா கும்கி 2 அவர் விட்டுட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஆக்சுவலாக 100 கோடி 1000 கோடி இந்த விஜய் ரஜினி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கான கம்மியாக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பராசக்தியாக இருக்கட்டும், ஜனநாயகன் இருக்கட்டும், சரிங்களா படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் சிறையை பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக நான் பார்த்தது வந்து சிறையை பார்த்துருந்தேன். சீரியஸாக நல்லா இருந்தது. நமக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த 1000 கோடி 2000 கோடி அடிக்குமா, அந்த 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 பஞ்சாயத்தை விட்டு வெளியே வாங்கன்ற பிரச்சனை நான். ஏன்னா இது ஒரு நல்ல படம் ப்ரோ. சீரியஸாக சொல்ல போனால் சரி சூப்பராக இருக்குது. விக்ரம் பிரபு எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக சொல்லணும்னா கும்கி 2 அவர் விட்டுட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து வருத்தப்பட்டான். அந்த மாதிரி கும்கி 2 ரிலீஸ் ஆக போகுது, ஆனால் விக்ரம் பிரபு ஹீரோன்னு சொல்லும்போது வருத்தப்பட்டான். ஆனால் இந்த படத்தை நான் பார்க்கும்போது சீரியஸாக நான் சந்தோஷப்பட்டேன். அந்த படத்தை விட்டதுக்கு இந்த படம் ஒர்த்து அந்தளவு இருந்தது. ஓகே, அந்த புது ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில எனக்கு சீரியஸாக அவங்க பார்க்கும்போது. எந்த சீன் மனசுக்குள்ளே நிற்கிது? கிளைமேக்ஸ் ப்ரோ. கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக சீரியஸாக பேசி நான் பேசலாம் நான் பண்ண பாவம் இது. அப்படியா? ஆமாம். ஏன்னா என்ன ஆகும்னா ஸ்பாய்லர்னு வச்சுக்கோங்க, ஸ்பாய்லர்னு போட்டுருங்க. இது ஆக்சுவலாக இந்த ஹீரோன் வந்து இறந்த மாதிரி காட்டுவாங்க. பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்த மாதிரி காட்டுவாங்க. இவன் இந்த பையனை நம்பிட்டு இருப்பான், இந்த ஹீரோன் நான் இறந்துட்டா அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் வந்து மீதி வந்து தேட்டர் வந்து பார்த்துருங்க. இப்போ நான் ஸ்பாயிலர் சொல்லணுன்னா கமெண்ட் என்ன கழுவி ஊற்றிங்க இருந்துச்சு. ஓடிடியில் வரணும். அப்புறம் என்னை வச்சு செய்வீங்க கமெண்ட் செக்ஷனில். சாங்ஸ் இருக்கா வேறு மாதிரி? பிஜிஎம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது? ஸ்க்ரீன் ப்ளேஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ப்ரோ. எனக்கு எந்த இடத்துலையுமே லேக் அடித்த மாதிரி தெரில. ஆக்சுவலாக ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஸ்லோவாக மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த ஸ்லோவுமே அது எல்லாமே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ உங்களுக்கு தெரியாது, லேகே இருக்காது. அதில் உங்களுக்கு கிறிஸ்டன் கிளியராக ஒரு கிறிஸ்பான படம் கொடுத்துருக்காங்க. 100 கோடி 1000 கோடி இந்த விஜய் ரஜினி அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கான காரணம் எனக்கு என்னன்னு தெரில. ஆக்சுவலாக எதுக்கு இவங்க அடிச்சுக்கணுன்றதை எனக்கு படத்தெல்லாம் பார்க்கணும். ஆமாம், கண்டென்ட் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குற படத்தை சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டென்ட் இல்லாத படத்தை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டு என்ன கிடைக்க போகுது? அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகுது இல்லை. ஜெயில் சீன்லாம் ரியாலிட்டியாக இருக்கா? செம்ம ரியாலிட்டி ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன். அந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு தான் கொடுத்தேக்கலாம் நான் சொல்லுவேன். பெரிய படம். ஆமாம், ஏன்னா இந்த படம் என்னதான் இருந்தால் 2.5 மணி நேரத்தில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்தால் கூட செம்மையாக பண்ணியிருக்காங்க படம். விக்ரம் பிரபு இதே மாதிரி பண்ணலாமா? சூப்பராக இதே மாதிரி தேடி போனால் தான். ஆனாக்காரன் பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ. இல்லை பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் இருக்குது, அதுவும் பாருங்கள். இது விக்ரம் பிரபு இதே மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? சூப்பராக இருக்கும் ப்ரோ. அவர் தனி ட்ராக்கில் புஷ்டார் ப்ரோ. அவர் இந்த படத்தை மாதிரி சூஸ் பண்ணி போனார்னா அவர் தனி ட்ராக்கு. இவங்க மற்றவங்க லீக்லேயே வர மாட்டார். அவர் தனி ட்ராக்கில் போயிட்டே இருப்பார். அவர் சிவாஜி பிரபு சார் லைனில் வேணாங்கிறீங்களா? புரியல. சிவாஜி பிரபு சார் லைனில் இல்லை ப்ரோ. அந்த மாதிரி நான் சொல்ல ப்ரோ. அந்த ட்ராக்னா இந்த நடிகருக்கு நடுவில் ஒரு ட்ராக் ஒன்று தெரியுங்களா? இப்போ உதாரணத்துக்கு மணிகண்டன் சார் ஆகட்டும், சித்தார்த் சார் ஆகட்டும், இவங்களாம் தனி ட்ராக்கு. அந்த மாதிரி இவருக்கான ஒரு ட்ராக் தனியாக பிடிச்சிக்கிட்டாரு. இவங்களோட லீக்லேயே அவர் கிடையாது. இந்த சிவகார்த்தின் சார் ஆகட்டும், இவங்க ட்ராக்லேயே அவர் கிடையாது. இவர் தனி ட்ராக் பிடிச்சிட்டாரு. அதில் போயிட்டாருன்னா அவள் தான். அதே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இது யார்ட்டுமே கிளாஸும் இல்லை ப்ரோ. கிளாஸுக்கு வந்தால் பிரச்சனையாக வரும். கிளாஸுக்கு விடாமல் அதுக்காக நான் கிளாஸ் விட்டுறது தப்புன்னு சொல்ல, அந்த கலாச்சாரம் தப்புன்னு சொல்ல விட்றது ஓகே. ஆனால் அதை வச்சு ரசிகர்கள் சண்டை போடுறாங்க. இந்த படம் மொக்கையாக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பராசக்தியாக இருக்கட்டும், ஜனநாயகன் இருக்கட்டும், சமதமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணமே இல்லை அதுக்கு. அவ்வளோதான்.